everyone, welcome to Chennai to London. இன்னைக்கு நம்ம சூப்பரான chicken tikka biryani பார்க்க போறோம். போன வாரம் chicken tikka பார்த்தோம். இன்னைக்கு வந்து chicken tikka வச்சு பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். chicken tikka பண்றதுக்கு 1 கிலோ chicken thighs எடுத்து வச்சிருக்கேன். அப்புறமா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், சில்லி பவுடர், மஞ்சள் தூள், மிளகு தூள், கரம் மசாலா, லெமன் ஜூஸ், உப்பு, எண்ணெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் தயிர். சிக்கன் டிக்காவை இப்போ மேரினேட் பண்ணிடலாம். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், மஞ்சத்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, லெமன் ஜூஸ், எண்ணெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு தயிர் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுறேன். சிக்கன் பீசஸை ஸ்கியூவர்ஸில் குத்திக்கலாம். இப்போ இந்த ஸ்கியூவர்ஸ் எல்லாம் வச்சிடலாம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து சிக்கன் டிக்கா ஸ்கியூவர்ஸ் இல்லாமல் பேனில் பண்ணோம். இப்போ ஸ்கியூவர்ஸ் வச்சு பேனில் பண்ணி காமிக்கிறேன் நான். இந்த ஸ்கியூவர்ஸ் எதுக்கு அப்படின்னா ஈஸியாக நம்ம திருப்பி போடுறதுக்கு மட்டும்தான். மற்றபடி அது வந்து அந்த சாப்பாட்டில் வேறு எதுவும் செய்ய போகிறதில்ல. அதை வந்து நம்ம ஈஸியாக இப்படி வந்து அட் அ டைம் எல்லாத்தையுமே நம்ம இப்படி திருப்பி போட்டுடலாம், அவ்வளோதான். இது வந்து ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் வந்து லார்ஜ் ஸ்கேலில் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ ஒவ்வொன்றா திருப்பி போட முடியாது. அதனால தான் அந்த ஸ்கியூவர்ஸ்ன்றது வந்து இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து வீட்டில் வந்து நம்ம ஈஸியாக அப்படி திருப்பி போடலாம். இது இல்லைனாலுமே நம்ம தனித்தனியாக வச்சுட்டு நம்ம தனித்தனியாக திருப்பி போட்டுக்கலாம், அவ்வளோதான். சிக்கன் டிக்காவுக்கு ரொம்ப எண்ணெய் தேவையில்லை. பட் அங்கங்கே உங்களுக்கு ட்ரையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மேலே மட்டும் கொஞ்சோண்டு லைட்டாக ஊற்றலாம். சிக்கன் டிக்காவை மூடி வச்சு குக் பண்ணாக்க கொஞ்சம் சீக்கிரமாக குக் ஆகிடும். சிக்கன் டிக்காவில் வந்து நம்ம சோள மாவு, மைதா மாவு, அரிசி மாவு அதெல்லாம் போடக்கூடாது. அது போட்டோன்னாக்கா அது சிக்கன் 65 மாதிரி ஆகிடும். முட்டை கூட போடக்கூடாது. அண்ட் டீப் ஃப்ரையும் பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து எண்ணெய் கம்மியாக அண்ட் மீடியம் ஹீட்லேயே குக் ஆகி வரணும். சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு பண்ணுறது தான் சிக்கன் டிக்கா. கொஞ்ச நேரம் நம்ம மூடி வைக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஒரு சைடில், இன்னொரு சைடு 5 மினிட்ஸ். சிக்கன் தைஸ் வந்து டக்குன்னு குக் ஆகிடும், அதனால் அப்படி வச்சுருக்கோம். நீங்கள் போனோடு இருக்கிற சிக்கனாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த போன் இருக்கிறனால கீறி விட்டுட்டு நீங்கள் உள்ளே வச்சிங்கன்னா குக்கிங் டைம் வேறு மாதிரி இருக்கும். பார்த்து செக் பண்ணிவிட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். அப்பப்போ திறந்து நீங்கள் திருப்பி பாருங்கள். அந்த ஸ்கியூவர்ஸ் வந்து திருப்பி விடலாம். அதே மாதிரி சில பீசஸ்லாம் திரும்பலைன்னா நீங்கள் ஃபோக் வச்சு தள்ளி விடலாம். கொஞ்சம் கேப்ஸ் இருந்தால் போதும். இந்த சிக்கன் எல்லாம் குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்கியூவர்ஸ்லேருந்து இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் எல்லாத்தையுமே. ஏன்னா இப்போ நம்ம வந்து ஸ்மோக் பண்ண போகிறோம். இப்போது சிக்கன் டிக்காவை வந்து நம்ம இப்போது ஸ்மோக் பண்ணிடலாம். போன வீடியோவில் வந்து நான் இந்த கறி துண்டை வச்சு சார்கோல் வச்சு நான் ஸ்மோக் க்ரியேட் பண்ணேன். இப்போ வந்து நம்ம இந்த சினமன் ஸ்டிக், நம்மளுடைய பட்டை, அதில் எப்படி நம்ம இந்த ஸ்மோக் இன்டியூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். அந்த பட்டை வந்து நல்லா வந்து நம்ம இன்னும் நிறைய பேர்ன் ஆகணும். இப்போ அந்த கறி துண்டு அதுவும் வந்து மரத்துலேருந்து வர்றது தானே. ஸோ அதே கான்செப்ட் தான் இதுவும். இது வந்து மர துண்டு தானே இல்லையா அந்த பட்டை வந்து. ஸோ அதனால் இதையும் நல்லா வந்து நம்ம தீச்சி அந்த கறிக்கட்டை மாதிரி ஆக்கி அதுக்கப்புறமா வந்து நம்ம உள்ளே வச்சோன்னா நல்லா ஸ்மோக் வரும். இப்போயே வருது. பட் இந்த ஸ்டேஜில் எடுத்து நீங்கள் உள்ளே வச்சிட்டிங்க அப்படின்னாக்க அது வந்து அந்த புகை கம்மியாயிடும், புகை வராது உங்களுக்கு. ஸோ இது வந்து நல்லா கருப்பாகணும், அந்த கறிக்கட்டை மாதிரி கருப்பாகிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வச்சிங்கன்னா தான் நிறையா புகை உங்களுக்கு வரும். அண்ட் அந்த ஸ்மோக் ஃப்ளேவர் வந்துடும். இதை பர்ன் பண்ணும்போது கண்டிப்பாக எக்ஸாஸ்ட் ஃபேன் ஆன் பண்ணிக்கோங்க, இல்லாட்டினா ஸ்மோக் அலாம் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துலலாம் வந்து நல்லா அந்த நெருப்பு தெரியுது இல்லையா. ஸோ இந்த ஸ்டேஜில் வச்சுட்டு நம்ம எண்ணெய் ஊற்றினோன்னா தான் நல்லா அந்த புகை அதில் ஃபார்ம் ஆகும். எடுத்து நம்ம இந்த ரெடியாக வச்சுக்கலாம். இது எல்லாத்தையுமே நான் அதில் போடுறேன், பார்த்து போடுங்க. கரெக்டாக நடுவில் போட்டுட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஆயிருக்கு. திறந்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு புகை இருக்குன்னு. சூப்பர். எல்லார் வீட்லேயும் வந்து அந்த கறி துண்டு இருக்காது.
ஸோ நம்ம வந்து இந்த சின்னமன் ஸ்டிக்கையை வச்சு நம்ம கறியாக்கி இந்த மாதிரி ஸ்மோக் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இந்த 3 கப் பாஸ்மதி ரைஸ், அதாவது ஒரு 1/2 கிலோ. அப்புறம் அந்த ரைஸில் குக் பண்ணுறதுக்கு பட்டை, கிராம்பு, பிளாக் பெப்பர், ஏலக்காய், கருப்பு ஏலக்காய், அப்புறம் அந்த ஸ்டார் அனீஸ்லாம் போட்டு அரிசி வேக வச்சிடலாம். அப்புறமா பிரியாணி மசாலாவுக்கு 3 வெங்காயம், 2 தக்காளி, 1/2 கப் தயிர், அப்புறமா இது காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், அப்புறம் இது வந்து கரம் மசாலா, சில்லி பவுடர், உப்பு, மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள், அப்புறம் லெமன் ஜூஸ், அப்புறமா புதினா இலை, கொத்தமல்லி இலை, அப்புறமா கடைசியாக கார்னிஷ் பண்ணுறதுக்கு இந்த வந்து அந்த சாஃப்ரனில் வந்து பால், நம்ம குங்குமப்பூவை பாலில் ஊற வச்சுருக்கேன். சூடான பாலில் இந்த குங்குமப்பூவை போட்டு நம்ம ஊற வைக்கலாம். அப்போ தான் நல்ல கலர் வரும், எல்லோ கலரில். அப்புறமா இதை வந்து வெங்காயம் இதை ஃப்ரை பண்ணி டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம கார்னிஷ் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிரியாணியில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. தம் பிரியாணியில் கச்சி பிரியாணி, பக்கி பிரியாணி அப்படின்னு. கச்சி பிரியாணி நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம், நம்ம சேனலில் இருக்குது. கச்சி பிரியாணின்னா என்னென்னா, கறி வந்து மீட் வந்து ராவாக இருக்கணும், ரைஸ் வந்து ஹாஃப் குக்டாக இருக்கணும். அப்புறம் அதெல்லாம் நம்ம ரா மீட்டை கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே குக்ட் ரைஸ் வச்சுட்டு நம்ம தம் போட்டு குக் பண்ணுறது தான் கச்சி பிரியாணி. பக்கி பிரியாணின்றது வந்து ரைஸும் குக்டாக இருக்கணும், மீட்டும் குக்டாக இருக்கணும், அண்ட் அது ரெண்டையுமே வந்து லேயர் பண்ணி தம் போட்டு குக் பண்ணுறது தான் பக்கி பிரியாணி. இப்போது நம்ம வந்து இந்த சிக்கன் டிக்கா பிரியாணி வந்து நம்ம அந்த ஸ்டைலில் தான் பண்ண போகிறோம், தம் போட்டு பண்ண போகிறோம். இப்போது தண்ணி வந்து பாயில் ஆகிட்டுருக்கு. இப்போ ரைஸ் வந்து நான் வந்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போது இதை வந்து நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போது தண்ணி கொதிச்சிட்ருக்கு, அதில் வந்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து கரெக்டாக இருக்கணும், ஏன்னா ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கணும், ஏன்னா அப்போ தான் அந்த ரைஸில் வந்து அந்த உப்பு ஏறும். இல்லாட்டினாக்கும் வந்து ரைஸில் மட்டும் உப்பு இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ உப்பு போட்டாச்சு. அதுக்கப்புறமா இந்த ஸ்பைசஸையும் கொஞ்சோண்டு புதினா இலை அதையும் வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். பட்டை, ஸ்டார் அனீஸ், பிளாக் கார்டமம், க்ரீன் கார்டமம், பிளாக் பெப்பர், க்ளோவ்ஸ், அவ்வளோதான். அரிசி போடுறதுக்கு முன்னாடி தண்ணி வந்து நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க, உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ ரைஸ் உள்ளே போட்டுடலாம். இப்போ இங்கே ரைஸ் குக் ஆகிட்டுருக்கு. மீன் டைம் நம்ம வந்து இங்கே பிரியாணிக்குரிய மசாலா பண்ணிடலாம். பட் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரைஸ் வந்து நம்ம இப்போ குழைய விட்டுறக்கூடாது. கரெக்டாக அது வந்து குக் ஆனோன்னு நம்ம எடுத்து வடிகட்டிடணும். இப்போ இங்கே பிரியாணி மசாலா பண்ணலாம். தேவையான அளவு எண்ணெய், நெய் போட்டுக்கலாம். இது வீட்டிலையே செஞ்ச நெய், 2 ஸ்பூன் நெய். இப்போ எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாயிடுச்சு. வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் வதங்குற டைம்லேயே உப்பும் போட்டுக்கலாம், குயிக்காக வதங்கும். இப்போ இந்த அரிசி குக் ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். சாப்பிட்டு தான் பார்க்கணும், ஏன்னா நம்ம தம்லையும் கொஞ்சம் நேரம் குக் பண்ண போகிறோம். ஸோ இது ஆல்மோஸ்ட் குக்டாக இருக்கணும். இப்போ வந்து இது டன். ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆச்சு. ஆக்சுவலாக எனக்கு நல்லா பாயில்டு வாட்டரில் போட்டிங்கன்னா 5 மினிட்ஸில் குக் ஆகிடும். ஸோ அதை வந்து நல்லா நீட்டாக வடிகட்டி ஆற விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு சொல்ல மறந்துட்டேன், இஞ்சி பூண்டு கண்டிப்பாக பிரியாணிக்கு போடணும். ஸோ தக்காளி போட்டுக்கலாம். இப்போ தக்காளி வதங்கினோன்னே மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், கொத்தமல்லி தூள், சில்லி பவுடர், காஷ்மீர் சில்லி பவுடர், கரம் மசாலா. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. புதினா போட்டுடலாம், கொத்தமல்லி. இப்போது தயிர் போட்டுக்கலாம். கடைசியாக லெமன் ஜூஸ். இப்போ இந்த சிக்கன் டிக்காவை போட்டுடலாம். சிக்கன் டிக்கா போட்டதுக்கப்புறம் இப்படி நல்லா நம்ம வந்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும். ரொம்ப நேரம் குக் பண்ணோன்னா அந்த டிக்காவோட அந்த டெக்ஸ்சர் அண்ட் ஃப்ளேவர் போயிடும். ஸோ இந்த அளவுக்கு நம்ம எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், பிரியாணி மசாலா ரெடி. இப்போ எல்லாத்தையுமே நம்ம லேயர் பண்ணிடலாம். இப்போ வந்து இங்கே சிக்கன் டிக்கா மசாலா ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் குக் பண்ண ரைஸ் ரெடியாக இருக்குது. இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம லேயர் பண்ணி அசம்பிள் பண்ணி தம் போட்டு சிக்கன் டிக்கா பிரியாணி பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து அதுக்கு ஒரு தோசைக்கல், இது வந்து யூஸ் பண்ணாத ஒரு பழைய தோசைக்கல், அதை வந்து கீழே வச்சிடலாம். ஏன்னா அது வந்து இன்னொரு லேயர் மாதிரி பாத்திரத்துக்கு கீழே அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு திக் பாட்டம் மாதிரி வைக்கிறதுக்காக வச்சுருக்கோம். ஸோ சாதம் வடித்த அதே பாத்திரம் தான் இது.
அதில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தோசைக்கல் சூடாக இருக்குது. இப்போ இந்த பாத்திரமும் சூடாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த கறி, இந்த சிக்கன் டிக்கா மசாலா அதை வந்து கொஞ்சம் வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ இது மேலே ரைஸ் போடலாம். இந்த கேப்பில் வந்து கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியன்ஸ், அப்புறமா புதினா கொத்தமல்லி இலை. அவ்வளோதான். இப்போ திருப்பி இதே இதை ரிப்பீட் பண்ணலாம். ரொம்ப லிக்விடாக இருக்க தேவையில்லை. இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ சிக்கனுக்கு அப்புறம் ஃபைனல் லேயர் ரைஸ் திருப்பி இது மேலே போட்டுடலாம். சரி, இப்போது ஃபைனல் லேயராக நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியன்ஸ், இப்போது இது மேலே இந்த குங்கும பூவோட பால், இது வந்து ஒரு கலர் கிடைக்கும், அப்புறம் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவரும் கிடைக்கும். கெவ்ரா வாட்டரும் ஊற்றுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இது ஊற்றுனீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இது இல்லைன்னா ரோஸ் வாட்டர் கூட ஊற்றலாம். ஜஸ்ட் ஃபியூ ட்ராப்ஸ் தான், அது நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இந்த கிச்சன் ஃபாயில் வச்சு மூடிடலாம். லைட்டாக சீல் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். சரி, இப்போ இந்த பாத்திரம் வந்து பாதி அளவுக்கு நல்லா ஹாட்டாக இருக்குது தொட்டாக்க. ஸோ அந்த அளவுக்கு நாங்கள் ஃபுல் ஹீட் வச்சுட்டு அதுக்கப்புறமா மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ஒரு 10 to 15 மினிட்ஸ் கிட்ட நம்ம குக் பண்ணலாம். இது பேர் தான் தம். இந்த மாதிரி எல்லாமே அதை நம்ம பேக் பண்ணி உள்ளே வச்சுட்டு அதை வந்து நம்ம லைட்டான ஹீட் கொடுத்தோம்னா அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ளேயே சிக்கனோட ஃப்ளேவர் எல்லாம் ரைஸில் போய் எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு பிளெண்ட் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு 15 மினிட்ஸ் கழித்து இந்த சிக்கன் டிக்கா பிரியாணி திறந்து பார்க்கலாம். இப்போ 20 மினிட்ஸ் தம் முடிச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட நம்ம ரெஸ்ட் விட்டாச்சு. இப்போது திறந்து பார்க்கலாம். சூப்பர். பெரட்டுறதுக்கு முன்னாடி நெய் ஊற்றிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் டிக்கா பிரியாணி ரெடி. சாப்பிட்டு பார்க்கலாம். பயங்கர ஆசையாக இருக்குது, டெம்ப்டிங்காக இருக்குது. சூப்பர் டேஸ்ட். சிக்கன் டிக்காவோட அந்த ஃப்ளேவர் இன்னும் இருக்குது. சிக்கன் டிக்கா பிரியாணி பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். Until then, take care. Bye.